இன்னைக்கு ஒரு ஈஸி பீஸி பேன்கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். இது செய்றது ரொம்பவே ஈஸி. அதனால தான் இதுக்கு ஈஸி பீஸி பேன்கேக்ன்னு பேர் வச்சிருக்கேன். இந்த பேன்கேக் கூட சாக்லேட் சாஸ் இல்லன்னா ஹனி ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது செய்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. இது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூடவே 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் குட்டி குட்டி ரவுண்டாக ஊற்றி எடுத்தீங்கன்னா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் சாக்லேட் சாஸ் இல்லை ஹனி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.